Hi viewers, welcome to SP HANDLOOM soft silk sarees. நான் உங்க பிரமி. இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான டர்னிங் கலெக்ஷன்ஸ்லயே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா போயிட்டு இருக்க ஒரு டர்னிங் கலெக்ஷன்ல என்னென்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்குன்றது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்க எல்லா சாரியுமே இந்த டிசைன் சாரியை வேர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இன்ஸ்டா மூலமாக பார்த்துக்கலாம். இதே சேம் சாரீ நான் வேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாவில் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்கே இதாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்க ஒரு டிசைன், ரொம்ப ரிச்சில் கொடுக்கும் சாரீ வேர் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இதில் அவங்கவுங்களுக்கு சூட்டாகிற கலர், அவங்கவுங்கள்ட்ட இல்லாத கலர்ஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இருக்க எல்லா சாரியுமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சாரீஸ். ஸோ என்னென்ன கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நகைப்பழ ஷேட் தான் பார்த்தோம். அந்த சாரீ வந்து ஆல்ரெடி நான் வேர் பண்ணியிருப்பேன். அந்த ஃபோட்டோஸ் உங்கள்கிட்ட இன்ஸ்டாவில் இருக்கும். நான் இதில் கூட நான் தமிழ்னா டச் பண்ணணும் ட்ரை பண்ணுறோம். பட் நீங்கள் இன்ஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஃபோட்டோவே கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெந்தய ஷேடு பார்த்தோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெந்தய ஷேட், மோஸ்ட்லி யார்ட்டையும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பீட்ரூட் ஷேட். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ரஸ்ட் ஷேட் சாரீ. ஸோ இந்த கலர்ஸ்லாம் கிடைக்க ரொம்ப ரேரான ஒரு கலர். ஸோ மேக்ஸிமம் இந்த கலர்ஸ் வந்து யார்கிட்டையுமே எனக்கு தெரிஞ்சு இருக்க கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவ்வளோக்கு யாரும் இந்த கலர்ஸ் கிடைக்காது. பட் மோஸ்ட்லி யார்கிட்டையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர். ஸோ எப்போவுமே நம்ம பட்டு சாரியில் எப்போவுமே இருக்க சாரீஸ் மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர். இது வந்து ஒரு மேங்கோ எல்லோ ஷேட் சாரீ. இது வந்து ஒரு டபுள் ஷேட் மாதிரி, ஒரு ராணி அண்ட் மேங்கோஷ் எல்லோ மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ டபுள் ஷேடில் வீவ் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மேங்கோ எல்லோ ஷேட் லைட்க்கு எப்படி தெரியுது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். சன்லைட்டுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சிங்கிள் கலர் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு பிங்க்கும் ஆரஞ்சும் வச்சு, ராணி அண்ட் ஆரஞ்சு வச்சு டபுள் ஷேடில் வீவ் பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆரஞ்ச் ஷேட் மாதிரி தெரியும், ஒவ்வொரு டைம் வந்து ஒரு பிங்க் ஷேட் மாதிரி, ரெட் ஷேட் மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடில் தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபாஸ்ட் மூவிங்காக போகிற சாரீ. ஸோ இப்போ ஒரே ஒரு சாரீ தான் இருக்குது. ஸோ ப்ரீ புக்கிங் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஷேட் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக போகும் இந்த ஷேட். ஸோ ஒரு சாரீ இப்போ அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாவெண்டர் ஷேட் சாரீ. இதில் வந்து ஒரு 16 சாரீ என்னமோ வந்து ஃபுல்லாக ப்ரீ புக்கிங்லேயே போச்சு. ஸோ பாடி பல்லு ஃபுல்லாகவே ஒரே லாவெண்டர் ஷேட் மாதிரி. இந்த ஷேடு பார்த்துட்டு எனக்கு பாடி ஷேட் மட்டும் வேணும், எனக்கு பல்லு இதில் வேண்டாம், ஸோ பாடி அண்ட் பல்லு ஃபுல்லாகவே ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு 11 சாரீ 16 சாரீ சம்திங் என்னமோ ஃபுல் ஆர்டரில் போச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பீச் கலர் சாரீ, டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர். ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட இல்லாத கலர்ஸ் இந்த வீடியோவில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லா சாரீ இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சாரியும் கொஞ்சம் ரேரான ஒரு கலர். இதெல்லாமே கிடைக்க ரொம்ப கஷ்டம். பட் இதெல்லாம் பாருங்களேன், ஒரு லைலாக் ஷேட் சாரீ ரொம்ப அழகாக இருக்கும். வேர் பண்ணோம் அப்படின்னா ரிச் லுக் கொடுக்கும். ஒரு லைலாக் ஷேட் சாரீ. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ், டிஃப்ரெண்டான டிசைன்ஸில் நீங்கள் சாரீ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஷாப்பில் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ், டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ், யூனிக்கான கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ எதிர்பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்ட்ராஸ்ட். ஸோ அது வந்து வேர் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படின்னா நம்மளோட ஷாப்பில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நார்மலாக வந்து சில்க் சாரீ அப்படின்னால எல்லா ப்ளவுஸ் ஷேடும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள்
கடைக்கு போனீங்க அப்படின்னா இல்லை இந்த ப்ளவுஸ் எங்கிட்ட இருக்குது, இந்த ப்ளவுஸ் எங்கிட்ட கலர்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது கலர்ஸ் காட்டுங்க, இந்த கலர் நல்லா இருக்குது பட் இந்த ப்ளவுஸ் எங்கிட்ட இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம சில்க் சாரீ தேடுவோம். பட் நம்மளோட ஷாப் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இல்லாத ஷேட்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூனிக்கான கலர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச சாரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்களா. ஆஷ் கலர் கூட நம்ம பர்பிள் கலரில் வந்து கொடுத்துருக்கோம். டார்க் ப்ளவுஸ் ஆஷ் கலர். நார்மலாக நம்ம வந்து ஒரு சிங்கிள் கலர் சாரீ எடுத்துகிட்டு நம்ம கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து இந்த ஷேட் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்களே வந்து கான்ட்ராஸ்ட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெளியே எங்கேயும் கிடைக்காது. ஸோ இந்த கலர் சூப்பராக இருக்குது பட் இது கூட கான்ட்ராஸ்ட் இது போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே தனியாக ஒரு ப்ளவுஸ் எடுத்து அவங்களே டிசைன் பண்ணி அந்த சாரீ கூட அவங்களே கான்ட்ராஸ்ட்டாக போடுவாங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி கிடைக்காது. மோஸ்ட்லி அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கலர்ஸ் வந்து ஷாப்பில் கிடைக்காது. ஸோ அதனால் அவங்க அந்த மாதிரி போடுவாங்க. பட் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் தனி ப்ளவுஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணவே வேணாம். ஸோ தனி ப்ளவுஸ் வந்து நீங்கள் எங்கேயுமே போய் வாங்க வேணாம், நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எனக்கு இந்த கலரில் இந்த கலர் ப்ளவுஸ் வச்சு வேணும், இந்த ஷேடில் எங்கிட்ட இல்லை அப்படின்னு கேட்டால் கூட நம்ம வீ பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் கலர்ஸ் மட்டும் எனக்கு அமிச்சா போதும், இந்த கலர் சாரீ இந்த கலர் ப்ளவுஸ், எனக்கு டேஸ் ப்ராப்ளம் இல்லை பட் எனக்கு இந்த ப்ளவுஸ் சாரீஸ் வேணும், எங்களோட டிசைன்ஸ் தான் பட் இந்த ஷேடில் வேணும்னாலும் வீ பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நான் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு வீடியோலையும் ஏதோ ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோஸ்லேயும் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயிலையும் வந்து நம்மளோட பியூர் ஹேண்ட்லூம் சாஃப்ட் சில்க் சாரீஸ்க்காக எல்லா வீடியோவும் கொடுத்துட்ருக்கேன். பட் வேறு எதுவும் நான் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ பேசணுமான்னு கூட எனக்கு தெரியல. பட் நான் வந்து சாரீ பற்றி நம்மளோட பிஸ்னஸ் பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ எங்கே பண்ணிகிட்ருக்கோம், ஸோ இந்த பிஸ்னஸில் இந்த டிக்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து போர் அடிக்கலாம், சாரி வேறு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து ஓகே நான் வேறு ஏதாவது ஸ்டோரிஸ் மாதிரி நான் ஏதாவது பேசி உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடக்கூடாது. ஸோ நீங்கள் ரொம்ப சின்சியராக சாரீஸ் பார்த்துட்ருப்போம். நார்மலாக நம்ம லேடிஸ் வந்து ஒரு சாரீ பார்க்குறோம் அப்படின்னா ஃபுல்லாக அதுக்குள்ளே தான் இருப்போம். என்ன கலர் என்ன கலர் என்ன கலர் என்ன டிசைன், ஸோ இப்படியே தான் இருக்கும். பட் நான் ஏதாவது பேசி அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து சாரியோட கலர் சொல்லிகிட்ருக்கேன். அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி அப்பப்போ சொல்லுவேன், அவ்வளோதான். ஸோ இல்லை நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுகிறனால எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் சாரி தான் பார்க்குறோம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட பரவாயில்ல. இப்போ வரைக்கும் அப்படி எதுவும் சொல்லலை. ஸோ அதனால மட்டும்தான் நான் வந்து ஜஸ்ட் சாரி கலர்ஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்க பாருங்கள், கண்டிப்பாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சூப்பரான கலெக்ஷன்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். லைட்டாக தொண்டை கட்டி இருக்கிறதுனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான கலெக்ஷன்ஸோட நான் உங்களை மீட் பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.